நல்ல பெரிய சிக்கன் பீஸ் பல்லுல மாட்டி போகவே மாட்டேங்குது. காலையில டெலிவரி கொடுக்க போன நீ வர்றதுக்கு ஏன் இவ்வளோ நேரம்? அதுவா, ஐயோ ஆர்டர் கொடுக்க போனோம்ல, அந்த ஆர்டர் பண்ண அக்கா என்ன பார்த்துட்டு பிரகன் நீங்களா, நீங்களே டெலிவரி பண்ணிக்கலாம் பிரகன் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒண்ணு அவன் நானே பண்றேன் பிரகன், செம்மையான ஹார்ட் ஒர்க், உங்க ஸ்னேகன் ட்ரீமி பிக்ஸ் வேற லெவல் போனாங்க என்ன, அப்படியே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க பெரிய பிராண்ட் பிரகன் அப்படின்னா லைட்டா வெக்கமாயிட்டு வந்து அவங்க பிரகன் வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சு போங்க பிரகன் வீட்டுக்குள்ள வந்து அப்படின்னாங்க. சரி நம்ம வேணா வேற ஆகி போச்சு இல்ல, தண்ணி தானே கேட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். உள்ள போயிட்டு தண்ணி குடிக்க பிரகன் தண்ணி குடிச்சது போதாது, பிரியாணி செஞ்சிருக்கேன் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பிரியாணி சும்மா விடுவோமா, அப்படியே வேண்டான்னு சொல்லி தோணுச்சு, ஆனா வயிறு வேணும்னுச்சா சரி ஒரு பிளேட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சேன்டா. சாப்பிட்ட ஒண்ணு அப்படியே லைட்டா கேரா வந்துச்சு. டக்குன்னு சொன்ன ரூம்ல ஏசி போட்டிருக்கோம், ரெஸ்ட் எடுத்து போங்க. நாங்க இவ்வளவு அக்கறையா இருக்காங்க நம்ம மேல அப்படின்ட்டு லைட்டா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு இருந்துச்சேன். மணி பார்த்தா 5 ஆயிட்டு, அதான் லேட்டு. நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு காலையில எஞ்சி வந்திருக்கலாமே. அப்படிதான் ஸ்னேகா நினைச்சேன், ஆனா அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கலையே. அசையாத மரம் ஒன்று உயிரது கீழே